10 மணி பயங்கரமா இருக்கு. 12 மணி ஆனா போது இந்த பப்பர் கணக்கு இதே வேலை. 11:30 மணிக்கு மேல கட்டி பிடிக்காம தூங்க இருக்க எப்படா இருக்க முடியும்? உங்களால இருக்க முடியாது. நாங்க வாங்கி வந்து வர இதை போட்டு அடிக்கணும். இன்னும் 50 வருஷம் நீங்க 4 பேர் அந்த எல்லையிலே தான் இருக்கணும். நீங்க ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கீங்க. நீங்க தான் ராணுவ அதிகாரி. நீ கட்டி பிடிக்கிறது வேற, நான் கட்டி பிடிக்கிறது வேறடா. நீ பயங்கரமான ஆளா? அந்த பக்கம் போயிடாத, பயங்கரமான ஆளு. தம்பி பிள்ளைய கூப்பிட்டு அவசாரிச்சு பாக்க விசாரிக்கணும் சொல்றா. ஏன்னா நீங்க என்ன பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டீங்களா? அவசாரி நான் சொல்லல, விசாரிச்சு பார்ப்போம். ஒழுங்கா நம்ம வழிக்கு வந்தோம் சரிதான், சேர்த்துக்குவோம். வந்தாலும் சரிதான், சேர்த்துக்குவோம். வந்தாலும் சரிதான், வந்தாலும் சரிதான். வந்தாலும் 5:30 மணி வரைக்கும் நம்ம தான். அதனால பிள்ளைய கூப்பிட்டு விசாரிச்சு பார்ப்போம். வட்டி சொல்லு. நீ எல்லாம் இருக்கிறதுக்கு நாட்டுக்கு செத்து போனான். பிள்ளை நேரம் எங்களை பார்த்து இந்த கேள்வி கேட்டுருச்சுங்க. என் அருணாக்களை தவிர்த்து இந்த மேல தொங்கிருப்பேன். எனக்கு வெக்கமா வருது, நான் சாக போறேன். அப்படி தவறான முடிவுலாம் இருக்கிறாங்க. பொடி சிரிக்கி வாய மூடுமா போட்டேன்னு வச்சுக்க. என்னையும் பாரு, அப்படி இதையும் பாரு. ஒரு நிமிஷம் கேளு. எனக்கு ஒரு ஆள் பேசும்போது நீ பேசும்போது நான் குறுக்க பேசுறேனா? சிவனத்தை நின்று நான் பேசும்போது இடையில பேசுறேன். நீங்க எல்லாம் ஒரு ஆளு 5 ரூபாய் தாலி கை தோலு தானே பார்த்தேன். அப்படி அசிங்கமா பேசுறேன். பொம்பளை பிள்ளையா பார்த்து பதவினமா பேசு. என்ன கேட்ட? அசிங்கமா பேசுறேன். இல்லையே. வேற ஏதாவது சண்டை போட்டேனா? இல்ல. என்ன கேட்டேன்? வாட்டி சொல்றேன் கேட்டேன். நீ கேட்டது சரியா? கெடுத்துட்டா என் நாடகத்தை. உன் பேர் என்னன்னு கேட்டேன். நல்ல பேரை மட்டும் சொல்லிருக்கணும்ல, அதை விட்டுட்டு பேரை கேட்டா என்ன கேக்குது? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு சூடு இருக்கா? உனக்கு சொரணை இருக்கா? உனக்கு மூளை இருக்கா? கேக்குது. நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க. கேட்டா ஒரு ஆம்பளை பார்த்து ஒரு பொம்பளை நான் கேட்கிறேன், உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு சூடு இருக்கா? உனக்கு சொரணை இருக்கா? உனக்கு மூளை இருக்கா? உனக்கு கீழே இருக்கா? அதை முடிச்சிருக்கு போய் மாவளை, அதை முன்னாடி போய் மாவளை, அதை தொண்டனைக்கு போய் மாவளை, அதை தொண்டு வச்சு போய் மாவளை, அதை ஓசியா போனது ஒழுங்கிட்டு பார்த்து போய் மாவளை, அதை காசை வாங்கி கமனாடி வந்து கழிஞ்சு போய் மாவளை. கரெக்டா போம்ப ரொம்ப பேசாத, அடிச்சு ஆப்பல் போட்டு பாரு, முத்து கலந்து எடுத்து பாரு, போன உள்ள புட்டி கரெக்டா போமா. ரொம்ப பேசுற, அதிகமா பேசாத. ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண்ணுக்கு மதிப்பு கொடுப்பதே ஆண். சிவன் இல்லாம சக்தி இல்லை, எனக்கு தான் பரிசு. நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? நீ என்ன சொல்ற? 2 பேரும் அவுத்து போட்டு யாரு பேசு? நான் தான் சொல்றேன். நாங்க 2 பேரும் அவுத்து போட நீ ஓசிலே நாடகத்தை சொல்றேன். இந்த இடத்துல சிவன் இல்லாம சக்தி இல்லைன்னு சொல்றேன். நாங்க இல்லாம நீங்க இல்ல. ஒரு ஆம்பளை இல்லாம பொம்பளையோட உங்க நிலைமை, நாங்க நினைச்சா உங்களுக்கு மோட்சம், நாங்க நினைக்கிறேன்னு வச்சுக்க உங்களுக்கு எல்லாம் வீச்ச முடியும். எப்படி நீங்க இருப்பீங்க? சட்டம் போடிய போடி, சட்டம் போடி. அடிச்சுக்க பெட்டிக்கிட்டே உடைச்சுட்டாங்க. பாத்தியா?
கொடுத்தீங்க வாப்பா நாடக அமைப்பாளர் நீங்க இந்த கிரிக்கெட் வெளியே வச்சு சூப்பர் டச் விட்டு பாருவேன் எப்படி பாப்பா வெரி குட் கைதட்டல நீங்க எல்லாம் கைதட்டீங்க ஊசியால எவ்வளவு பெரிய 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 ராஜதந்திரம்ல அப்படி லூசுண்டா போடுற மருந்து எங்களோட ஆம்பளோட மருந்தை ஏஞ்சி போடணும் ஊசியில சரிம்மா தலைவலிச்சா எங்க ஊசி போடுவ இருக்கு தலைவலிச்சா தோல்பட்டியில போடுவோம் காய்ச்சி அடிச்சா இங்க தொடையில போடுவோம் பிள்ளை பக்கத்துக்கு எதிரில ஊசி இதுல வாயில போட்டா வாங்கிட்டு வந்துருமா முகரக்கட்டிய போய் முகரக்கட்டிய ஊசியில வைப்பாங்க ஊசி போட்டு நீங்க பிள்ளை பக்கம்னால அது செலுத்துல மருந்து இருக்கு பாரு அது எங்க பாரு ஆன்மாவோட சட்டம் போமா ரொம்ப பகட்டிக்கிறாங்க ரொம்ப நட்டிக்காதா அதுதான் சொன்னாங்க என்ன சொன்னாங்களா சரங்குவதி சிரகத்துக்கு போனாலா சரங்குவதி சிரகத்துக்கு போனாலா அங்க சரங்குவதி புதுசா உலகத்துல புத்தாமாடிக்குது அம்மாவுக்கு ஜாதகத்துல ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்டாலும் பாப்பா இல்ல சரியா கிடைச்சா இல்லையா இல்ல சரி வெளியில ஏமா ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கு போட்ட டாப்பானா அங்க எனக்கு என்ன வேலை நீங்க அங்க இருந்தனாலதான் எங்களுக்கு வேலையே நாங்க பார்த்து சொல்லணும் இந்த பொம்பளை பிள்ளை நல்ல பிள்ளையா இருக்குடா அப்படின்னு 4 ஆம்பளைய பார்த்து சொன்னாதான் உங்களுக்கு மதிப்பு நாங்க சொல்ல வச்சுக்க உங்களை ஒரு நாய் கூட சீட்டாது ரொம்ப சவுளால பேசாங்க ஆழமாடு காவாருன்னா கட்டுத்தோரைக்கு நல்லது உன்ன மாதிரி பொட்ட மடலாம் காவாத்து வச்சுக்க ஓட்டிட்டு போய் இந்த ஆளுக்கு நட்டான் சனிக்கிழமை காலையில 5 மணிக்கு சந்தையில வித்துட்டு போயிட்டே இருப்பாங்க சரி இவள வாய் கிளிய பேசுறீங்க நான் கேட்கிறேன் கேள்வி கேட்கிறேன் சொல்லியா உண்மையில படிச்சிருக்கியா ரூபனே இவள வாய் பேசுறதுல இப்ப கேட்பாங்கிட்டா மொட்டை அடிக்க என்ன வேணும் முதல்ல மண்டையில மசில் வேணும் இவனே பேசுற என்ன நினைக்கிற மாடு நல்லா பால் கறக்கணும்னா என்ன போடணும் மாட்டை முதல்ல சென்னைக்கு அப்பத்தே அது கண்ணுக்கு போடு அப்புறம் பால் கறக்கணும் சரி அது விடுமா பொங்கலை பாவாடை கட்டணும்னா என்ன வேணும் அது போடே முதல்ல குட்டி வேணும் குட்டி பாவாடை நிச்சு அப்படின்னா எப்படி நிக்க சரி அது விடுமா 1 மாடு 3 மாசம் சேனை 1 மாடு 5 மாசம் சேனை எந்த மாடு முன்னால கண்டுபிடி போடும் சூப்பர் சரிம்மா இதுல நான் ஜெயிச்சிட்டேன் இன்னொரு கேள்வி கேட்கிறேன் ஒண்ணு கழிக்கணும்னா என்ன செய்யணும் அது பொடியாங்கிட்டு நீ பாவாடைய தூக்கணும் நான் நான் சொல்றது ஒண்ணு கடிக்க சொன்னேன் சரி இது சோறு சாப்பிட என்ன வேணும் முதல்ல சோறு வேணும் எப்படியோ திம்பா சோறு இருந்தா எப்படி வேணாலும் திம்பா சரி என்ன சொல்லிவிட்டா இன்னொரு சில கேள்வி கேட்பேன் அதை வந்து வேக வேகமா சொல்லணும் நான் சொல்றதெல்லாம் திருப்பி சொல்லணும் வேக வேகமா சொல்லணும் சுண்ணாம்பு தட்டில சுள்ளி கிடக்குது சுள்ளியை விட்டுட்டு சுண்ணாம்பு எடு மணி வாயா இங்க பேஸ் பண்ணிட்டாங்க வாயா
வைக்கவையா ஓகே இப்ப பேசு சொல்றாங்க திருப்பி சொல்லுங்க வேகமா சொல்லுங்க ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி ஒன்னே பிடிச்சிட்டா அப்படியே அவன் சிரிப்புல ஒரு அதாவது சுள்ளி தெரியும் உங்களுக்கு நான் வந்து விறகு விறகு ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி ஒரு கட்டு சுள்ளியில ஒரு சுள்ளி கோண சுள்ளி சொல்லு வாயில நுழைஞ்சுன்னா ஒரு 100 ரூபா அனுப்பிட்டு தரையா ஒரு கட்டு சுள்ளி இல்ல ஒரு கட்டு ஐயோ மறுபடியும் திங்க போயிருக்கா ஒரு கட்டு சுள்ளி இல்ல ஒரு சுள்ளி போன சுள்ளி வாயில கட்டி பண்ணிக்குவாங்கயா ஒரு கட்டு அது இன்னொரு சொல்லு சுண்ணாம்பு சட்டியில சுள்ளி கிடக்குது சுள்ளியை விட்டு சுண்ணாம்பு இடு அவர் வாயில செய்ய பாடுங்க வியாபாரமா என்ன வியாபாரம் வியாபாரமா இளநீ வியாபாரம் பார்க்குறீங்க ஒரு இளநீ எவ்வளவு ரேட்டுமா ஒரு இளநீ 100 இசை நாடகம் இதெல்லாம் பேச்சு இசையெல்லாம் பாட்டு நாடகம் தான் நடிப்பு ஏம்மா நீ இளநீ விற்கல நான் என்ன பண்றேன் நீங்க என்ன பண்றீங்க வாழைப்பழம் வியாபாரம் பார்க்குறேன் வாழைப்பழமா வாழைப்பழம் இல்லடா வாழைப்பழம் சாப்பிட்டீங்க சாப்பிட்டுருக்கேன் யாருக்கு வாழைப்பழம் சாப்பிட்டேன் வாழைப்பழம் எப்படி சாப்பிடுறீங்க எப்படிமா என் வளர்த்து எப்படிமா எனக்கு இருந்தா அது என் பழம் உனக்கிட்ட இருந்தா அது உன் பழம் எப்படி சாப்பிடணும் நீங்க சொல்லுங்க வாழைப்பழத்தை எப்படி சாப்பிடணும் தவறு இன்னையில இருந்து நான் சொல்றேன் மாட்டிக்கங்க உரிச்சு சாப்பிடணுங்கிறீங்க நல்ல பழமா இருந்தா உரிச்சு சாப்பிட்டுலாம் ஒருவேளை பழம் பழுக்காம அரை உரையா காய அடிச்சுட்டு வச்சுக்க கழிக்க முடியாதியா கையில பழத்தை பிடிச்சு அதே நைவா உரிக்கணும் பழம் கொஞ்சம் காயம் கனிமா இருந்தாலும் அது நல்லா கனிஞ்சதுக்கு அப்புறம் பழத்தை உரிக்க கூடாது அந்த காம்பை மட்டும் கிள்ளி அடிச்சுட்டு அப்படி வாயில வச்சு சாப்பிடேன்னு வச்சுக்க போட்டி ஆரம்பிச்சலாமையா எதுக்கு வாயை முடிக்க சொல்லு இல்லைன்னா முத்து மாதிரி உங்களுக்கு சிலா குத்துற மாதிரி ரொம்ப குத்தி தள்ளிட்டு போயிருங்க ஒண்ணுமே
அதை புடிச்சு கடிக்க போறியே பல்லு அதுல கடிச்சுதான் பல்லு பல்லு மணி பண்ண வேண்டியா அவர் பல்ல அப்படி போச்சு 2 பேரும் காணாம முன்னாடி தனித்தனியா போடுவோங்க 4 கூட இருந்தாலும் சரி 4 கூட இருந்தாலும் 4 கூட இருந்தாலும் தனித்தனியா போடுவோமா போடுமா அடி கத்தரிக்கா கத்தரிக்கா காக்குடி
கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் எப்படி பொசிஷன் வைக்கணும் அதே மாதிரி வைக்கணும்.
கல்யாணம் ஏதாவது அப்படி தெரிஞ்சுக்கமா. கல்யாணம் என்ன கல்யாணம் என்னன்னு கல்யாணம் என்பது ஊரடிய பெரிய வீட்டுல பட்ட பகலில இது மாதிரி சொந்த பொண்ணுங்களை நிறைய பேர் வர வச்சு அவங்களுக்கு அரிசுவை உணவுலாம் போட்டு இது மாதிரி ஒரு மைசெட்லாம் வச்சு ரேடியோலாம் போட்டு கல்யாணம் பண்ணனா அதுக்கு பேரு கல்யாணம். கல்யாணம்னா யாருக்கும் தெரியாம நடுராத்திரி 12 மணிக்கு நடந்தா அதுக்கு பேரு கல்யாணம். உனக்கு இதுல என்ன இருக்கு? என்ன மறைமுத்துக்கு இனிமே காய் அடிச்சாச்சியா உங்க தவறு கிடைக்காது. அங்க ஒண்ணும் ஆகாது. ஏன் அவருக்கு கல்யாணம் இருக்குப்பா? அவருக்கு இன்னொரு கல்யாணம் இருக்கு. என்ன கல்யாணம்? 60 கல்யாணம். 60 உங்களுக்கு கல்யாணம் ஆகல? உங்களுக்கு ஆயிடுச்சா? உங்களுக்கு உனக்கு நீ இடியாப்பு ஆன வரைக்கும் போதேன். உன்னை பார்த்த உடனே காதல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். காதல்னா காக்காப்பி மாதிரி. ஆமா, அது அப்பப்போ தலையில விழுவேன். தலையில விழுவாத வரைக்கும் நல்லது. விழுந்துருச்சுன்னா குடும்பம் குளோஸ். உன்னை பார்த்தா காதல் எப்படி தெரியுமா? எப்படி? பூஜை கேட்டு புழுகுது நீட்டுதான பூத்தது பூத்தது யாரே பார்த்தது பூஜை கேட்ட புழுகுது பாவனி சேவையாடு என்னடி வரும்போது மண்டை நிறைய முடி இருந்துச்சு. இப்ப மண்டையில மசில காண வேண்டிய என்னடி வரும்போது உனக்கு இமயமலை மாதிரி நெஞ்சு இருந்துச்சு. இப்ப என்னடி உன் நெஞ்சையெல்லாம் காண வேண்டியது. ஏண்டி உன் கூந்தல் வந்து உன் குண்டி வரைக்கும் தொங்குச்சு. எங்கடி உன் குண்டி இப்பனால உன் கூந்தலை காண வேண்டிய அடி எங்கடி உன் கூந்தல்? கட்டி தலைமுறை யாரு போயிடுச்சா? போயிடுச்சுல. இவன்
தான் இந்த விண்ணு உலகில் இருந்து இந்த மண்ணு உலகிற்கு கொண்டு வந்தது அம்மா. அம்மா இல்லைன்னா நம்ம ஆடுற ஆட்டமெல்லாம் இந்த பூமியில சும்மா. அதனால நம்மளை பற்றி அம்மாவை பற்றி பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஓரத்தை எல்லாம் போல கண்டு அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா. இயற்கை அண்டாம துசிருப்பு சேராம தொட்டு கொள்ளிருத்த அம்மா. கண்ணுரைக்க பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாவி சோறு விட்டு வளர்த்த அம்மா. பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அம்மா நான் சும்மா இல்லையே, அவ இல்லையே யாரும் இல்லையே. அம்மா அம்மா எங்களாரில்லை, நீயும் நானும் இங்கு பெத்தி எடுத்தவரா என்னையும் தப்பு கொடுக்கப்பட்டா. பெத்த கடனுக்கிட்டா என்ன புள்ள கட்டி போட்டா. பெத்தவ மனசு பித்தாச்சு, பிள்ளை மனசு கல்லாச்சு, இன்னொரு மனசு என்னாச்சு, அது முடிஞ்சு ஓடவில்லாச்சு. அத்தாவோ சேர தூடு வெட்டியாரே ஆத்திர மீன் பிடிக்க அப்பனுக்கும் தலைவை விட்டு பார்த்தால சேட்டனைக்க தோணு. செத்தாடு என்ன போத்தது, செத்தாடு என்ன போத்தது. இப்படி எத்தனை பாடல்கள் இருந்தாலும்